நாத்தனார் ஓரகத்தி இந்த வார்த்தைய எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க? அந்த காலத்துல ஒரு பொண்ணு திருமணமாகி கணவரோட வீட்டுக்கு போறா. அப்போ அந்த வீட்டுல கணவருக்கு அக்காவோ இல்ல தங்கச்சியோ இருக்காங்க. தினமும் அந்த கணவன் வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்க அந்த பொண்ணு பேச்சு துணைக்காக கணவரோட அக்காவோ இல்ல தங்கச்சி கிட்டயோ தான் பேசிட்டு இருப்பா. அந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு நான் துணையா, அதாவது பேச்சு துணையா அவகிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால அவங்கள நான் துணையார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போறா. அப்போ அந்த வீட்டுல அந்த கணவனுக்கு அக்காவோ இல்ல தங்கச்சியோ இல்லாம அண்ணனோ தம்பியோ தான் இருக்காங்க. அதனால அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டுல நான் துணையா யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கணவனோட அண்ணனுக்கோ இல்ல தம்பிக்கோ திருமணமாகி அவங்க மனைவி அந்த வீட்டுக்கு மருமகளா வருவாங்க. அகம்னா வீடுன்ற பொருளை குறிக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு வாழ வந்திருக்க மருமகள்கள்ன்றதுனால இவங்கள ஓர் அகத்திகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு வேற யார்கிட்டயாச்சும் அறிமுகப்படுத்தும் போது இவங்க என்னோட ஒரே வீட்டுல வாழுறவங்க அப்படின்னு சொல்ற விதமா இவங்க என்னோட ஓரகத்தி அப்படின்னு சொல்லுவா. உங்களுக்கு நாத்தனையார் இல்ல ஓரகத்தி யார் இருக்காங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.